பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு துக்கத்தை குறித்து நான் தியானித்து வருகிறேன். ஏன்னா ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார், அசட்டை பண்ணப்பட்டார் உண்மை, மனிதர்களால் அற்பமாய் எண்ணப்பட்டார் உண்மை. ஏன்னா எருசலேமை பார்த்து கூட சொன்னார், ஐயா தீர்க்கதரிசிகள் உங்களை எத்தனையோ முறை கூட்டி சேர்க்க மனதாக இருந்தேன், உங்களுக்கு மனதெல்லாம் போச்சு. அது ஆண்டவருடைய துக்கம். ஏன்னா ஜனத்தை குறித்த துக்கம் தான் அவரை வாட்டுச்சு. அதனால தான் சிலுவையில் கூட சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதுன்னு தெரியாமல் இருக்காங்களே. மனிதர்கள் மேலே வைத்த அன்பினால சொன்னது. ஆனால் அவர் ஏன் துக்கமுகமாக இருக்கிறார்? காரணம் என்ன? அதற்காகவே நியமிக்கப்பட்டவர், அதற்காகவே இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டு வந்தவர். நீதிமொழிகள் 8:31 தம்முடைய பிதாவினுடைய வலது பாரிசத்தில் நின்றவர் செல்ல குமாரனை அதற்காகவே இங்கே அனுப்பி வைத்தார். ஏன்னா பூமியின் பாரத்தை, உலகத்தின் பாரத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி என்று அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆனால் மனித வாழ்க்கையில் இன்றைக்கு பலவிதமான துக்கங்கள் இருக்கிறது. இழந்தா துக்கம், வார்த்தையினால துக்கம் உண்டு. எனக்கு அன்பானுள்ளே, வேதத்தில் நாம் தியானித்து வருகிறோம், சூசான் அரண்மனையிலே பிறந்த கட்டளையினாலே மொர்தெக்காய் துக்கத்தோடு அலறினான். எஸ்தருக்கு அந்த நகலை காண்பித்தான். அது மட்டுமல்ல, அவன் சொன்னான், இந்த காலத்தில் நீ பேச வேண்டிய காலம். மௌனமாக இருந்தேனா யூத ஜனத்துக்கு சகாயம், ரட்சிப்பு கட்டாயம் வரும். அது வேற இடத்துல வரும். இதுக்கு தான் உன்னை மேன்மேல வச்சார் அப்படின்னு சொல்லி மொர்தெக்காய் புலம்பினான். அவளும் போய் ஜெபித்தாள். 3 நாள் காத்திருந்தாள். ராஜாவிடத்தில் செத்தாலும் நான் சாகிறேன், ராஜாவின் சமூகத்தில் பிரவேசிப்பேன்னு சொன்னா. பிரவேசித்த போது பதில் கிடைத்தது. யூத ஜனத்திற்கே காரியம் மாறுதலாய் முடிந்தது. இன்னொரு துக்கம், மனுஷ வார்த்தையினால் வர்ற துக்கம். சில நேரம் சொல்றாங்கல்ல, சொன்ன சொல்லு இருக்கே, வள்ளுவன் கூட சொன்னான், தீயினால் சுட்ட பின் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. வார்த்தை. ஏன்னா அந்த வார்த்தை மனிதனுக்கு துக்கத்தை கொடுக்கிறது. உதாரணமாக பாருங்க, உத்தமனாகிய யோபுக்கு அவன் மனைவி சொன்ன வார்த்தை துக்கம். மற்றவங்க சொன்னதுனால, நண்பர்களால் துக்கம், பேசின வார்த்தைகளால். உங்கள் வேதத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து தேடி எடுத்து கையில் வைத்துக்கொண்டு ஒரு காரியத்தை திருப்புகளா. 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே அன்னாள் என்ற ஒரு பெண்ணை குறித்து நாம் அதிகமாய் தியானிக்கிறோம். அவளுக்கு ஏற்பட்ட துக்கம் என்ன? வார்த்தையினால் வந்த துக்கம். இன்னைக்கு எத்தனையோ பெண்களுக்கு அந்த துக்கம் இருக்கும். உங்கள் வேதத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து 7 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து எல்லாரும் தேடி எடுத்து வச்சுக்கிறீங்களா? அல்லேலூயா. அன்னாள போல கண்ணீரை வடிக்கணும், அண்ணால போல கண்ணீரை வடிக்கணும், சாமுவேல காணுவது இதயத்தை ஊத்தணும். அண்ணால போல கண்ணீரை வடிக்கணும், சாமுவேல காணுவது இதயத்தை ஊத்தணும். தூங்கினால் எதிரி களை மிதைப்பா, ஜெபம் மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பா. தூங்கினால் எதிரி களை மிதைப்பா, ஜெபம் மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பா. தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்து
விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தானியேல போல 3 வேளை ஜெபிக்கணும், தானியேல போல 3 வேளை ஜெபிக்கணும். சிங்கங்களின் வாய்களை தினம் தினம் கட்டணும். தானியேல போல 3 வேளை ஜெபிக்கணும். சிங்கங்களின் வாய்களை தினம் தினம் கட்டணும். தூங்கினால் எதிரி களை விதைப்பா, ஜெபம் மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பா. தூங்கினால் எதிரி களை விதைப்பா, ஜெபம் மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பா. தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. எல்லாம் எடுத்திருப்பீங்க. அன்னால போல கண்ணீரை வடிக்கணும்னு சொல்லால. காரணம் என்ன? அது கண்ணீர் வடிச்சா சும்மா கண்ணீர் வடிக்க வேண்டியதில்லையே. வார்த்தை மனுஷனுக்கு துக்கத்தை கொண்டு வருகிறது. அன்னாளுடைய காரியத்தை பார்க்கலாம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்க பார்க்கலாம். எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் என்னப்பட்ட ராமதாயர் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தாலும் அவனுக்கு பேர் எல்கானா. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவன் எப்ராயிமியனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான எரோகாமின் புத்திரன். இதெல்லாம் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறக்கா எழுதியிருக்கு. அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். இது நல்ல 2 மனைவிகள் இருந்தான். ஒருத்தி பேரு அன்னாள், இன்னொருத்தி பேரு பெனினாள். எனக்கு அன்பானவர்களே, பெனினாளுக்கு என்ன இருந்துச்சு? 2 மனைவி இருந்தாங்க. ஒருத்தி பேர் அன்னாள், இன்னொருத்தி பேரு பெனினாள். வாசிங்க. அதுக்கு அடுத்து பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். நல்ல கவனிக்க. பிரச்சனை என்ன? பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தது, அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும். நல்ல கவனிக்க. வருஷத்துக்கு வருஷம் சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும், அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரில் இருந்து போய் வருவான். என்ன வருஷந்தோறும் நம்ம ஆலயத்துக்கு போறவங்களா இன்னைக்கு இருக்காங்க. அதனாலதான் ஐயா அன்னைக்கே பாடிச்சாரு. வருஷம் தோறும் மகாராஜமது இரக்கம், வருஷம் தோறும் மகாராஜமது இரக்கம், பெருக செய்த தேவ அனுகிரகத்தை, பெருக செய்த தேவ அனுகிரகத்தை மரபாரே மனமே தேவ சுதனை, மரபாரே மனமே தேவ சுதனை, மரபாரே மனமே தேவ சுதனை.
முழுதும் காத்து ஆண்டவரை எல்லாரும் மறவாதே மனமே தேவசுதனை மறவாதே மனமே தேவசுதனை மறவாதே மனமே தேவசுதனை. வருஷம் வருஷம் ஆலயத்துக்கு வரவங்களும் ஏன்னா இந்த வருஷமும் ஆண்டவர் உயிரோடு வச்சிருக்காருன்னு வரக்கூட்டு. ஆனால் எல்கானாவுக்கு வருஷா வருஷம் போய் பலியிடுறதுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாம் குடும்பத்தோடு கூட்டிகிட்டு வருவான். வாசிங்க, பலியிடுவதற்கு சீலோவுக்கு வருவான். அப்படி வரும்போது சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரில் இருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஒப்பினியும் பினகாசும் இருந்தார்கள். சரி, அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினாலே அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான். சேஷ்டபுத்திரவாமே கொடுத்திருக்கான். ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக நல்ல கவனிங்க, அவள் துக்கப்படும்படியாக. இன்னைக்கு எத்தனையோ பேரு குழந்தை இல்லாத துக்கத்தில் இருப்பீங்க. எத்தனை வீட்டில் இன்னைக்கு குழந்தை இல்லாமல் இருக்கீங்களோ உங்கள் துக்கத்தையும் கர்த்தர் மாற்றுவார். அநேக நேரங்களில் 10 வருஷம் இல்லை பிரதர், 15 வருஷம் இல்லை பிரதர், ஐயோ கல்யாணம் பண்ணி 4 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. எத்தனை பேர் ஃபோன் பண்ணுறீங்க? ஏன்னா இவைகளெல்லாம் தேவை என்று பரமபிதா என்ன செஞ்சிருக்கார்? அறிந்திருக்கிறார். அதனால தான் ஆதியில் குடும்பத்தை ஆரம்பித்து வைக்கும் போதே தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். எப்படி? ஆதி ஆகமத்திலே 1ஆம் அதிகாரம் 27, 26, 27 தேவன் தம்முடைய சாயலாக தமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக என்று அவன் தம்முடைய சாயலாக உருவாக்கின அவர்களை ஆசீர்வதித்தார். ஆணும் பெண்ணுமாய் அவர்களை குடும்பமாக்கி ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி, அழகாக எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கார். பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று கையளித்திருக்கிறார். அதனால தான் கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் கொடுக்கப்படுகிற சுதந்திரம். மறந்துடாதீங்க. ஒருவேளை அப்படி இல்லைன்னா புருஷனோட வேறு குழந்தை இல்லை, அதை வச்சு சந்தோஷப்படுங்க. அதுக்காக போய் வைத்தியத்தை தேடி போய் அங்கங்கே ஊசியை போட்டு அதெல்லாம் வர கர்த்தர் கொடுத்தாருன்னா வாங்கிக்கோ, இல்லைன்னா அதுக்காக அங்கங்கே போய் தேட வேண்டாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் குழந்தையா, ஒருத்தர் குழந்தைய போல் எண்ணி வாழுங்க. ஆனால் ஆண்டவர் கொடுக்கறது நிச்சயம். ஏன்னா நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் பிள்ளையை கொடுப்பார். குடும்ப வாழ்க்கையில் ஒரு காலம் பிந்தலாம். ஏன் சாராளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணவர் அவளே அவசரப்பட்டுட்டா. கர்த்தர் இந்த வீடு இவளாலாவது கட்டப்படட்டும், என் வீடெல்லாம் முடியாதுன்னு முடிவு வேண்டாம். ஆனால் கர்த்தர் முடிச்சாரா? இல்லையே. அவர் பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன், பிரசவிக்க பண்ணுகிற தேவன். பிரசவிக்க பண்ணுகிற நான் பிரசவத்தை தடுப்பேனோன்னு வேதமே சொல்லுது. 1 சாமுவேல் 4:19 பினகாசின் மனைவிக்கு சொல்றது, பயப்படாதே ஆண் பிள்ளையை பெற்றாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானுள்ளே, ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு எல்லா வீட்லேயும் பிள்ளைகள் வேணும். ஏன்னா பிள்ளைகள் தான் அது சந்தோஷம். உலகத்திலே இன்னைக்கு குடும்பத்தில் சந்தோஷம். எத்தனை செல்வம் இருந்தாலும் சரி, நம்ம நாட்டில் சொல்லுவாங்க, குழல் இனிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். குழந்தையினுடைய சத்தம் தான் மற்ற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டோட அழகும்பாங்க. அந்த பிஞ்சு சத்தத்தில் பேசுகிறது இருக்கே, அது தெரியாமல் கதவுன்னு பேசுகிறது இருக்கே, அதில் ரசிக்கிற ஒரு இன்பம். எனக்கு அன்பானுடைய பெனினாளுக்கு குழந்தை இருந்துச்சு, அன்னாளுக்கு குழந்தை இல்லை.
ஆகையினால ஆனால் அவன் புருஷன் நேசிச்சதில் குறை கிடையாது, ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான். ஆனால் அவள் சக்களத்தி பார்க்கும் போல என்ன சொல்லியிருப்பா, வேதத்தில் எழுதப்படலை, ஒன்றும் இல்லாமல் ஒரு புழு பூச்சி இல்லை. இன்னைக்கு கிராமங்களில் சொல்கிறாங்கல்ல, ஒரு பெண் குழந்தை வராட்டா அவளை கூப்பிட ஒரே திருப்பிக்குவாங்க, மூஞ்சியை திருப்பிக்குவாங்க. எத்தனை பேர் இன்னைக்கு குழந்தை வரலன்னா ஒரு குழந்தைய போய் தூக்குனா கூட ஐயா ஐயா அவகையில் கொடுத்துடாதம்பாங்க. இன்னைக்கு இந்த மூடப்பழக்கம் இருக்கத்தான் செய்யுது. இவள் குழந்தை வரல, ஆனால் அவள் சக்களத்தை என்ன செய்கிறா, ஆலயத்துக்கு வரும்போது அவளை மனம் அடியும்படி பேசுவாள். ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போனார். இன்றைக்கி எத்தனை பேர் குழந்தை இல்லாதனால பல இடத்துக்கு போகும்போதெல்லாம் கேட்குற கேள்வி இருக்குது, என்ன பிள்ளை இருக்கா பிள்ளை இருக்கா பிள்ளை இருக்கா. இன்றைக்கி எத்தனை பேர் அதுக்காகவே பல இடங்களுக்கு போகாமல் இருக்கிறவங்களும் உண்டு. கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் கற்பத்தை திறப்பார். ராகேலை நினைத்தருளின கர்த்தர் உங்களையும் நினைத்தருளுவார். அன்னாளை நினைத்தருளின கர்த்தர் 1 சாமுவேல் 2:21 அன்னாளை கடாட்சித்த கர்த்தர் உங்களையும் கடாட்சிப்பார். சாராளின் கற்பத்தை திறந்த கர்த்தர், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று கிடையாதுங்க. ஆதியாகமம் 18:14 அதைத்தான் சாராளுக்கு சொல்லப்பட்டது. ஏன்னா உள்ளேருந்து சிரிக்கிற, நாங்கள் திரும்ப ஒரு காலத்தில் வருவோம், சாராள் ஒரு குழந்தை வச்சுருப்பா, அவள் உள்ளேருந்து சிரிச்சா என்ன கதையாக போச்சு, கிழவனும் கிளவியுமா இருக்க, இனிமேல் ஒரு பிள்ளையா. அப்போ தான் சொன்னால் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ. மறந்துடாதீங்க. எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் பெண்களுக்கு ஒரு துக்கம் என்னென்னா, ஒரு குழந்தை இல்லைன்னா துக்கம். நியாயமான ஆசை எல்லாருக்கும் வேணும். ஒரு குழந்தை இருந்தால் தான் ஒரு மதிப்பே. அது மாதிரி குடும்பம் இருந்தால் தான் ஆணுக்கு மதிப்பு பெண்ணு மதிப்பு, 2 பேருக்கும் துணையாக இருக்கணும். ஆண்டவருடைய ஞானம் எண்ணி முடியாது பிரதர். இவளுக்கு குழந்தை இருக்க, அவருக்கு இல்லை. உடனே அவள் என்ன செய்வாளாம், 1 சாமுவேல் 1:7 பாருங்க, மிக அழகா எழுதி வச்சிருக்காங்க. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷம் தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். இவள்னா யாரு, அந்த பெனினாள். அவள்னா யாரு, அன்னாள. மனம் அடிவாக்குவாள்னா சொல்லி சொல்லி காட்டுவா, எனக்காவது பிள்ளை இருக்கு, உனக்கு என்ன இருக்கு. இன்றைக்கி அநேகர் அப்படி சொல்லி காட்டினதுனால துக்கப்பட்டு கொண்டு வீட்டில் இருக்கலாம், இந்த தொலைக்காட்சி முன்னாடி கூட கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நிச்சயமாக உங்கள் கண்ணீருக்கும் பதில் உண்டு. அதனால தான் தேவன் கண்ணீருக்கு கணக்கு வைத்திருக்கிறார். அன்னாளை போல் கண்ணீரை ஊற்றணுன்னா அன்னாள் அப்படி தான் கண்ணீரை ஊற்றிருப்பா. பேசும்போதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்கிறது. இவள் அவளை பேசும், அவள் மனமடி வாக்குவாள். அவள் என்ன செய்வா, சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். வாசிங்க 8 இவள் அவளை மனமடிமாக்குவாள், அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். வார்த்தை கேட்டவன எங்க போய் சாப்பிடாது, ஆலயத்துக்கு வந்திருப்பான், சாப்பிடாம இருப்பா. ஆனால் அவர் புருஷன் என்ன செய்வான், அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். பாடுகளை சுமந்து செல்ல பலம் தந்தீரே, பாடுகளை சுமந்து செல்ல பலம் தந்தீரே. பரிசுத்தமாய் வாழ துணை செய்தீரே, பரிசுத்தமாய் வாழ துணை செய்தீரே. அப்பா
உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கத்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். அனாதையா அனாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா, அனாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அழைத்தேன் ஐயா. அனாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அழைத்தேன் ஐயா, அப்பா உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி. அநேக நேரம் இன்னைக்கு குழந்தை இல்லாமல் துக்கப்படுற அநேக சகோதரிகள், ஏதோ ஒரு காரியம் இருக்கும், கர்த்தர் கற்பத்தை திறப்பார். அதுக்காக குடும்பத்துக்குள்ளே சொல்லிடக்கூடாது. ஆதியாகமம் 30:1-2 வாசிக்கிறோம். ராகேல் யாக்கோபுக்கு தான் பிள்ளை பெறாததை கண்டு என்ன சொன்னாளா? எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். இப்படி பேசுறவங்க இருக்கக்கூடாது. ஆண்டவர் கொடுப்பார். அன்னால போல போய் என்ன செய்யணும்? கேட்கணும். இன்னைக்கு அநேகருக்குள்ள பார்த்தீங்கன்னா அவளுக்கு இருக்க இவளுக்கு இருக்க, உனக்குரிய ஆசீர்வாதத்தை யார் தடுக்க முடியும்? அன்னாள் போய் அழுதாள், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுன்னா. கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கும் குழந்தை இல்லாதவங்க துக்கத்தை கர்த்தர் நிச்சயமாக மாற்றுவார். எத்தனை பேர் இந்த தொலைக்காட்சி முன்னாடி என் மகளுக்கு ஒரு குழந்தை இல்லை, என் மகனுக்கு ஒரு குழந்தை இல்லை, என் மருமகளுக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிறீங்களோ? உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி சில காரியங்களை சொல்வேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஊழியத்தை பார்க்குறீங்க, கேட்குறீங்க, இந்த செய்தினால் எத்தனையோ நாள் பரவசம் அடைகிறீங்க. இதுக்காக ஒரு நாள் ஜெபிக்கிறீங்களா? தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி வரணும், இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். 30 நாளும் ரெக்கார்டிங்கிலேருந்து தொலைக்காட்சி கட்டணம் வரைக்கும் 5000 ஆச்சு பாருங்கள். தடையில்லாமல் வருவதற்கு அநேகரை கர்த்தர் எழுப்பி தரணும். நீங்களும் கர்த்தர் ஏவினால் ஒரு நிகழ்ச்சியை தாங்கலாம். ஞாயிற்றுக்கிழமை இந்த மக்களை அழைச்சிட்டு வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு வேன் வாடகை 20,000 ரூபா வந்துடுது. என்னையா அப்படி சொல்கிறீங்களா? அவன் வருஷம் முழுக்க வச்சா 2,40,000 ஆச்சே. ஆண்டவர் யாரை கொண்டாவது ஒரு வேனை கொடுப்பா சீக்கிரத்தில். இந்த பிரச்சனையும் மாறும். ஏன்னா இது வரைக்கும் கேட்டதெல்லாம் ஒன்றுமே கொடுக்காமல் இருந்ததில்லை. ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே எனக்குள்ள மனசில் பாரம், வரவங்களெல்லாம் சாப்பிட வைக்கணுமே, ஐயோ குறையில்லாமல் அனுப்பணுமே. நீங்களும் கர்த்தர் ஏவினால் ஒரு நாள் இந்த ஊழியத்தை தாங்கலாம். பார்வையற்றவர் மரித்தா கூட சொந்தக்காரன் வரமாட்டான். ஏன் வருஷத்துக்கு ஒரு திருமணமாவது 2 கண்ணுந்திராங்களும் பண்ணி வைக்க வரோம். இப்போது அநேக நாள் பண்ணி வைக்க முடியல. ஏன்னா பொருளாதார நெருக்க மக்கள்கிட்ட. ஒரு வீட்டிலேருந்து ஒரு பாத்திரம், ஒரு வீட்டிலேருந்து ஒரு துணி, ஒரு வீட்டிலேருந்து ஒரு பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸு, பையனுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாம். கடைசியில் காணா ஒரு கல்யாணம் நடக்கும். கர்த்தர் ஏவினால் நீங்களும் இது தாங்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் 2 நம்பர் வருது. ஃபோன் நம்பர் அது வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. ஒருவேளை ஐயா நாங்கள் உதவலாம், எங்களுக்கு கணக்கு வைக்க வழி உண்டானா என்கிட்ட கேளுங்க, சொல்கிறேன், வழி இருக்குது.
தபால் வழியாக தொடர்பு கொள்கிறவங்களுக்கும் போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. 36 35 38 89 63. உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ள தாராளமாக சொல்லலாம். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, யார் யார் திருமணமாகி குடும்பமாக இணைக்கப்பட்டு பல ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் துக்கத்தோடு இருக்கிறார்களோ, இன்றைக்கு எத்தனையோ தகப்பன் தாய், என் மக ஒரு குழந்தைய தூக்கிற மாட்டாளா, என் மரும ஒரு குழந்தை எடுத்து வந்துட மாட்டாளா, எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடச்சிடாதா, தாத்தா பாட்டி கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர்ங்கிற பட்டம் கிடச்சிடாதான்னு சொல்லி உலகத்தில் எத்தனையோ ப்ரமோஷனை காசு கொடுத்து வாங்குறாங்க. ஆனால் இந்த ப்ரமோஷன் கர்த்தர் தரது. நீ எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கிடைக்க போகிறதில்ல, இலவசமாக கிடைக்கிற ப்ரமோஷன் கர்த்தர் கொடுப்பான். ஆனால் நம்பிக்கையோட, ஒருவேளை மருத்துவர் சொல்லியிருக்கலாம், நீர் கட்டி இருக்குமா, உனக்கு இனிமேல் குழந்தை வர வாய்ப்பு இல்லை, கர்ப்பப்பை சுருங்கி இருக்குமா, இனிமேல் பிள்ளை ஜனிக்கிறதுக்கு வழியில்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஒரு சிலருக்கு ஐயோ உனக்கு கர்ப்பம் தரிக்கிறதுக்கே பலன் இல்லாமல் இருக்கிற கூட சொல்லியிருக்கலாம். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே செய்ய முடியாத ஒரு காரியமே இல்லை. மலடியாய் இருந்த அன்னாளை கடாட்சித்த கர்த்தர், அன்றைக்கு மனோவாவின் மனைவி பேரெழுதப்படவில்லை, மலடியாய் இருந்த அவளுக்கு பலமுள்ள சிம்சோனை கொடுத்த கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் தர காத்திருக்கிறார். வேதம் சொல்லுது, கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்குமா. உங்கள் வாயை திறந்து என்கிட்ட இல்லை, பக்கத்தில் உட்கார்ந்துருக்கவன் இல்லை, கர்த்தரை பார்த்து அந்நாள் கேட்ட மாதிரி 1 சாமுவேல் 10:10 அவள் போய் சீலோவிலே மனங்கசந்து அழுது உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள் என்று ஜெபித்தாளே. நீங்களும் உங்கள் முழங்கால் போட்டு தொலைக்காட்சிக்கு நேர, ஆண்டவரே அந்நாளை கடாட்சித்த கர்த்தர், சாராயை கடாட்சித்த கர்த்தர், மனோவாவின் மனைவியை கடாட்சித்த கர்த்தர், ராகேலை நினைத்தருளின கர்த்தர் என்னை நினைத்தருளும் என்று சொல்லி ஜெபிப்போமா? அன்பின் தெய்வமே, பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை தாங்கி வருகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். புதிதாக திருமணம் அடித்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் கற்பத்தின் கனி, கர்த்தரால் கொடுக்கப்படுகிற சுதந்திரத்தை பரிபூர்ணமாய் ஆசீர்வதித்துக் கொடுப்பீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.